Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 543 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு 90s கிட்டா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படினு சொல்லி வீடியோ ட்ரோல், மீம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்க ஒரு 90s கிட்டா இருந்து உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டேன்டா அப்படினு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. ஆனால் அன்னைக்கு நைட்டு, அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு தான் உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்பவும் பயங்கரமான ஒரு நைட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ரஞ்சித் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்த ஒரு நிகழ்வு தாங்க. நீங்கள் வேறு மாதிரி இமேஜினேஷனுக்கெல்லாம் போகாதீங்க. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிகழ்வாக தான் இது இருக்க போகுது. சரி வாங்க கதையோட ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போம். ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90s கிட்டுங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து பயங்கரமான ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்தே அவர் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்காக அவர் கிட்டத்தட்ட 20-25 பொண்ணுங்க கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணாராம். ஆனால் ஒரு பொண்ணும் நம்மளை வந்து ஏறெடுத்து பார்க்கல. ஐயோ என்னடா இது, ஒரு பொண்ணும் நம்மளை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண காலம்லாம் ரஞ்சித் ரொம்பவும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே அவர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பு முடித்து வெளியே வராரு, கல்லூரி படிப்புக்கு போகிறாரு. கல்லூரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் கிட்ட போயிட்டு இவர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அங்கேயும் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. என்னடா இது, நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமேடா, பார்க்குறதுக்கு விக்ரம் மாதிரி இருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு பொண்ணும் நம்மளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேங்குதேடா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே ரஞ்சித் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. சரி கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவோம் இல்லையா, அங்கே நம்மளுக்கு லவ் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகும்போதும் பார்க்குறாரு. ஒரு அழகழகான பெண்கள் ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு. எல்லா பெண்கள்கிட்டையும் வந்து போயிட்டு பேசுகிறாரு, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட் இவர் ப்ரப்போஸ் பண்ண உடனே அண்ணா நான் உங்களை அப்படி பார்க்கலண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, நம்மளுக்கும் ஒரு லவ் செட் ஆகும்னு பார்த்தா லவ் செட் ஆகவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு பயங்கர ஃபீலிங்கோட இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறாரு. இவர் ஃபீல் பண்ணுறதை யார் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா இவருடைய அப்பா அம்மா வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு இவர் ஒரே பையன். ஸோ சந்தோஷப்பட்டாலும் வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும், துக்கத்தில் இருந்தாலும் க்ளீனாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அப்படி தான் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க அப்பா வந்து ரஞ்சித்தை கூப்பிட்டுட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ தான் ரஞ்சித் சொல்கிறாரு, அப்பா நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேனாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா நீ பார்க்குறதுக்கு அப்படியே ஆக்டர் விக்ரம் மாதிரியே இருக்கிறப்பா. நீ தான் சொல்லிக்கிற, ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்குதுப்பா. என்னுடைய வாழ்க்கையுடைய ஆம்பிஷனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்றது தான். அப்போ தான் நான் வந்து எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் போயிட்டு லவ் சொல்கிறேன், ஆனால் ஒரு பொண்ணுமே நம்மளை வந்து பார்க்க கூட மாட்டேங்குதுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. நல்லவனாக இருக்கிறேன், ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், ரொம்ப நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பார் நீ வந்து லவ்வை தேடி சுற்றுறதை விட்டுட்டு சைலண்ட்டாக இரு, தானாக வந்து உனக்கு வந்து லவ் செட் ஆகும் பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது ஒரு சம்மந்தம் இல்லாமல் வந்து ஏதோ ஒரு சொற்பொழிவெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் ரஞ்சித் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருக்காருங்க. இவர் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தாராம். வண்டியை எடுத்துகிட்டு இவர் வந்து கிளம்புறாரு. போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரலான்ட்டு கிளம்பும்போது இவருடைய ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிட்டு இருக்குங்க. டியூப்லெஸ் டயரில், டியூப் இருக்கிற டயர் தான். அப்போது இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எப்பா இந்த வெயிட்டை எப்படா நம்ம தள்ளிட்டு போகிறது, வீடு வேறு 20 கிலோமீட்டர் போகணும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆட்டோ வந்து புக் பண்ணுறாரு. ஆட்டோ எதுவுமே வரல. என்னடா இது, ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குது, கேபும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக அவருக்கு இருந்த ஒரே ஒரு இது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் பிடிச்சி போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸு. சரி வண்டி இங்கேயே விட்டுருவோம், வண்டி பஞ்சர் போடுறவனுக்கு கால் பண்ணாலும் லேட் நைட் ஆகிடுச்சு வர மாட்டேங்கிறான், சரி அந்த பஸ்ஸில் போயிடுவோம், போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து ஏறுறாருங்க. பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு. பஸ் வந்து காலியாக இருக்குது. இவர் வந்து ஏறி பஸ்ஸில் உட்காந்துக்கிறாரு. அப்படியே வந்து ஃபோனில், அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி தானே, ஃபோனில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அப்படியே வந்து காமெடி வீடியோஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே
பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் மேரேஜ் ட்ரோல் எல்லாமே வருது. அதெல்லாம் பார்த்த உடனே செம்ம கடுப்பாக ஒரு இடம் கொய்யால போடா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை பேக்குள்ளே வச்சுட்டு இப்படி பார்க்குறாருங்க. பார்த்தா இவருக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. எதிரில் இந்த சென்ஸ் லைக் ஒரு பஸ்ஸில் இவங்க உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் லேடி சீட் இருக்கு இல்லையா, லேடி சீட்டில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்க்காம இவரையே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இவரையே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கப்புறம் இவருக்கு வந்து லைட்டாக ஃபீல் ஆகுது, என்னடா இந்த பொண்ணு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கே, நம்மளை தான் பார்க்குதா இல்லை வேறு யாராவது பார்க்குதா, நம்மளுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்லை, இவரை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. என்ன நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு வேறு கொஞ்சம் வெக்கமாக வேறு வருது. ஏன்னா இது வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரி இவரை பார்த்ததே கிடையாது. அப்படியே வந்து ஃபோனை எடுத்து அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படி பார்க்குறாரு. அப்படியே மேலே பார்த்தா அந்த பொண்ணு இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது இந்த பொண்ணு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசெல்லாம் ஒரே பட்டாம்பூச்சி பறக்குது. மனசில் பயங்கர ஆசையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவர் பேசி அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வேறு இவருடைய மனசுக்குள்ளே இருக்குங்க. அந்த பயத்தை வச்சுக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை எடுத்து அவருடைய பேக்கில் வைக்கிறாரு. பேக்கில் வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணும் திரும்பி பார்த்துச்சு. இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்குற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு எழுந்து வந்து இவருக்கு முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துருச்சுங்க. உட்காந்துட்டு ஹலோ என் நேம் சுமதி அப்படின்னு சொல்லுதுங்க. இவர் உடனே பொண்ணு பேசுது பாஸ், நம்மக்கிட்ட பொண்ணு பேசுது அப்படின்ற மாதிரி, ஹாய் சுமதி என் நேம் ரஞ்சித் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிற இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னது அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, அதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தாங்க என்னுடைய ஆஃபீஸ், நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனி இதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் ஏன் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உங்களை பார்க்குறதுக்கு அப்படியே ஆக்டர் விக்ரம் மாதிரியே இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வேறு வெக்கம் தாழல, எப்பா சாமி என்னடா இது பயங்கரமாக இருக்குது, ஒருவேளை அப்பா சொன்னது இதுதானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்து போயிட்டாருங்க. அப்படியே அந்த பஸ் ட்ராவல் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போகுதுங்க. கரெக்டாக இவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் இல்லையா, இவர் வந்து இறங்குறாரு. அதே பஸ் ஸ்டாண்டில் தான் இவங்களும் இறங்குறாங்க. என்னங்க இங்கே இறங்குறீங்க அப்படின்னா, என் வீடும் இங்கே தாங்க, வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்பரை வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு ஓகேங்க நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு செம சந்தோஷம். டேய் என்னடா இது தகப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேடா தகப்பா, நீ சொன்ன மாதிரி அப்படியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இவர் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்து தூங்குறாரு. எங்கே தூக்கம் வருது, கண்ணை மிளிச்சுக்கிட்டே கனவு காண்டுக்கிட்டு இருக்காருன்னா பாருங்களேன், கண்ணை திறந்தாலே சுமதி தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கனவுகள் மட்டும்தான் வருது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வைப்பில் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு தான் இவர் லாகின் ஆகணும். மனுஷன் 7 மணிக்கே வந்து கிளம்பி போயிடுறாருங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாரு. எங்கடா சுமதி வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சுமதி வரல. என்னடா இது சுமதி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவ்வளோதான் போல இருக்கு, நம்ம ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை கை காட்டும் போது கரெக்டாக சுமதி வந்து வராங்க. சுமதியை பார்த்த உடனே இவருக்கு செம சந்தோஷம். ஹாய் ரஞ்சித் அப்படின்றாங்க. வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் போக வேணாங்க, வாங்க ஆட்டோவில் போகலாம், பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. இப்படியே இவங்களுடைய காதலும் வந்து மலருது அப்படின்னு சொல்லலாம். சுமதிக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் சுமதியை பற்றி இவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேரெல்லாம் கேட்குறாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒரே ஒரு பெண் தான், அவங்க அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அட்ராக்டட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏன் வந்து ராயல் என்ஃபீல்டு வண்டியில் போகிறாரு, இவர் டெய்லியும் ஆட்டோவில் தான் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல நாள் கழிச்சு தான் இவர் வந்து வண்டிக்கு பஞ்சரே போட்டிருக்காருங்க. பஞ்சரை போட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு ஒரு நாள், சுமதி எனக்கு வண்டி இருக்குது, வண்டி வந்து ஆஃபீஸில் தான் இருக்குது, வேணா உண்மையில வண்டியில் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய காதல் பயணம் வந்து தொடருதுங்க. கரெக்டாக February 14 வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி சுமதி வந்து இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ண உடனே இவருக்கு இருந்தது பாருங்கள் சந்தோஷம். எப்பா நம்ம வாழ்க்கையிலையும் இப்படியெல்லாம் நடக்குமா, இது வந்து பல நாட்கள் கனவு கண்டிருக்க மேடம், பல பெண்கள் கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டிருக்க மேடம், ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சுமதி வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு லவ் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த லவ் பண்ணிவிட்டு வெளியே சுற்றுறது, லவ்வர்ஸ் மாதிரி சுற்றுறதுலாம் எனக்கு பிடிக்காதுங்க. எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம வாழலாம், தனியாக தான் வீடு எடுத்து வாழணும் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இவர் எல்லாத்துக்கும் ஓகே, எப்பா எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமான்னு சொல்லி சந்தேகப்பட்ட காலம்லாம் இருக்குது, இப்போ கைக்குடி வரும்போது நான் ஏன் வேணான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. உடனடியாக சுமதியை வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசின உடனே அவங்க அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவங்களுடைய ஃபேமிலியும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் வந்து
கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வராங்க. கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கல்யாணமும் ஆகுதுங்க. கல்யாணமான கையோட இவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த புது வீடு, அதாவது இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் ஓவர் பர்டனாக இருக்குமே அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு வாடகை வீடுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீடை வந்து தனியாக எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருள்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சு பக்காவாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த வீட்டுக்கு தான் இவங்க கல்யாணம் முடிஞ்சு போயிருக்காங்க. போன உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி. அப்பாடா, என்னோட வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய சாதனைடா, லவ் மேரேஜ் நம்மளுக்கு நடந்துருச்சுடா அப்படின்ற ஒரு சாதனையோட இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அன்றைக்கி அவருக்கு ஃபஸ்ட் நைட் இல்லையா, ஃபஸ்ட் நைட்டுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 90s கிட்ட யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுமதியும் வழக்கம் போல் அந்த பால்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து உட்காராங்க, பாலை கொடுக்குறாங்க. அவங்க 90s கிட்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவருடைய மனசுலலாம் என்ன யோசிக்குதுன்னா, இன்னமும் ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கே, இன்னமும் ஏன் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இவருடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு திங்கிங்லாம். ஆனால் சுமதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணம், ரிசப்ஷனு, இந்த மாதிரி 2 இதுலேயும் இருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வந்து இன்றைக்கி கம்முனை படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருக்கு மனசில் வச்சுருந்த ஆசை பல்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டமால்னு உடையுது. சரி, ஓகே, கம்முனை படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கம்முனை படுக்கிறாங்க. இவருக்கா ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு மனசெல்லாம் படப்படம் நடிக்குது. ஆனால் சுமதி உண்மையிலேயே பயங்கர டயர்டாக இருக்காங்க. அவங்க வந்து படுத்த உடனே செம்ம தூக்கம் தூங்கிடுறாங்க. சரி, நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவங்களுடைய அழகை நம்ம ரசிச்சுட்டு அப்படியே நம்மளும் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக இவர் தூங்க ஆரம்பிக்கும் போது நைட்டு 11:30 மணிக்கு தூங்குறாரு. நல்லா தூங்கிடுறாரு. கிட்டத்தட்ட நம்ம தூக்கத்தில் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டோம், 5 மணி நேரம் தூங்கிட்டோம், இல்லை ஒரு நாள் முழுவதாக தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி பல மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்குங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. வீட்டில் டமால்னு ஏதோ ஒரு பொருள் கீழே விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இவர் வந்து முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா சுமதி இன்னமும் நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, சுமதி தூங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது சத்தம், என்னடா இந்த மாதிரி சத்தம் கேட்குது, பொருள் என்ன விழுந்தது, பூனைக்கின வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு வந்து கீழே விழுந்திருக்கு. அதை வந்து எடுத்து வச்சுட்டு டைமை பார்க்குறாரு. டைமை பார்த்தா 12 மணிங்க. இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இது, 11:30 மணிக்கு நம்ம படுத்தோம், கிட்டத்தட்ட பல மணி நேரம் தூங்கின மாதிரி பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஆனால் அரை மணி நேரம் தான் ஆகுது, 12 மணி தான் ஆகுது, அரை மணி நேரம் தான் நான் தூங்கியிருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு. சரி, அதுக்கப்புறம் போய் படுக்கிறாரு. படுத்துட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு தூக்கம் வரல. முழுக்க சுமதியவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சுமதியை வந்து லைட்டாக கையை போட்டு கட்டி பிடிச்சி வந்து படுத்துறாருங்க. திரும்பியும் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா பல மணி நேரம் தூங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு. திரும்பியும் ஒரு சத்தம். இந்த தடவை என்ன சத்தம்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வீட்டு கேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வாடகை எடுத்திருந்தாங்க. அந்த வீட்டு கேட்டில் வந்து யாரோ டம் டம் டம்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அந்த சத்தத்தில் இரிட்டேட்டிங்கில் இவர் வந்து எழுந்துக்கிறாரு. எழுந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா கேட் வந்து அப்படியே அது ஓப்பன் ஆகி டம் தான் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி டம் டம் அப்படி உழுகிற மாதிரி சவுண்டு வருது. சவுண்டு மட்டும் வரல, அந்த லிவர் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற லிவர், அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல யாருமே இல்லை. இதை பார்த்த உடனே இவருக்கு மனசெல்லாம் ஒரே பயம். சுமதியை பார்க்குறாரு. சுமதி நல்லா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த மாதிரி லிவர் விழுந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுமதி எழுப்பலான்னு போகிறாரு. ஐயோ, பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சரி பயப்பட வேணாம், நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலான்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா டம் 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 அப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது. 2 நிமிஷத்தில் அப்படியே சைலண்ட் ஆகிடுதுங்க. சரி, ஏதோ கீத்துக்கு ஆடி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பியும் போய் படுக்கிறாரு. ஆனால் இப்போது இவருடைய மனசுக்குள்ளே லைட்டாக வந்து பயம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துறாரு. கண்ணை மூடி படுத்தா தூக்கம் வரல. சரி, என்னதான் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 12:10. என்னடா இது, இவ்வளோ நேரம் தூங்கின மாதிரி இருக்குது, வெறும் 10 நிமிஷம் தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசுக்குள்ளே பயங்கர டவுட்டு. ஃபஸ்ட்டு என்னமோ வந்து சொம்பு விழுந்துச்சு, பல மணி நேரம் தூங்கின மாதிரி இருந்தது, வெறும் அரை மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம். திரும்பியும் பல மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்குது, வெறும் 10 நிமிஷம் தான் தூங்கியிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தூங்க வேணாம், ஜஸ்ட் கண்ணை மூடி படுத்துருக்கலாம், எவ்வளோ நேரம் கண்ணை மூடி படுத்துருக்கோன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி படுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து படுத்துருப்பார் கண்ணை மூடி. தூக்கம் வரல. ஏன்னா இவருடைய மைண்ட் வந்து அதை பற்றி யோசிச்சு
யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அந்த செடியெல்லாம் வச்சுருப்பாங்களே, இந்த ரோஜா செடி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல யாரோ சர்றன்னு ஓடின மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, டைமை பார்க்குறாரு, திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா 12:15 வெறும் 5 நிமிஷம் தான் ஆயிருக்குது. இவருக்கு இப்போது செம்ம ஷாக்கு. என்னடா இது வாட்ச் ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மொபைல் ஃபோனை எடுத்து டைம் பார்க்குறாரு. மொபைல் ஃபோன்லேயும் 12:15 தான் இருக்குது. இன்றைக்கி என்னென்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டனில் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா சர்றன்னு யாரோ ஓடின மாதிரி இருக்குது. என்னடா இது யாரோ ஓடின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே ஜன்னலோடைய ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாருங்க. பார்த்தா உண்மையிலே அந்த இடத்துல யாரோ சர்ன்னு ஓடின மாதிரி ஒரு உருவம் ஓடுற மாதிரி கிளியராக தெரியுது. ஆனால் அந்த உருவம் எப்படி ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே கதறிக்கிட்டே அப்படின்னு கதறிக்கிட்டே ஒரு சவுண்டு போட்டு ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. என்னடா இது, இந்த சவுண்டெல்லாம் நம்மளுக்கு தான் கேட்குது, சுமதிக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, எழுப்பலாமா, எழுப்பி இதை பற்றி சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் சொன்னால் அவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு வேறு பயந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு அப்படி திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சுமதியை காணோம். ஐயோ என்னடா அது, சுமதியை வேற காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோட சுமத்தின்னு வீடு ஃபுல்லாக தேடுறாருங்க. வீடு ஃபுல்லாக தேடினா வீட்டில் சுமதியே இல்லைங்க. சரி பாத்ரூமுக்கு போயிருப்பாங்கன்னு போயிட்டு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் பாத்ரூம்ல இல்லை. இப்போது இவருக்கு மனசெல்லாம் ஒரே படப்படா நடிக்குது. பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுமத்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு சைலன்ஸுக்கு அப்புறம் தூரத்தில் யாரோ பயத்தில் மூச்சு விடுவாங்க தெரியுமா, அப்படின்னு பயத்தில் மூச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூச்சு விடுற சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குதுங்க. இவர் அப்படியே சைலண்ட்டாக அந்த சவுண்டு யாரோடையதுன்னு கேட்குறாரு. பார்த்தா சுமதியோடைய சவுண்டு தான். அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே மூச்சு விடுற மாதிரி. இவரும் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கேருந்து சவுண்டு வருது, சுமதி ஏதோ பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தால் இவருடைய கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலுக்கு கீழே இருந்து தான் அந்த சவுண்டு வருது. சரி கட்டிலுக்கு கீழே இருந்து தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா சுமதி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்களுடைய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தாரையாக கண்ணீர் வந்து வழுகுதுங்க. அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. சுமதி என்னாச்சு, ஏமா பயப்படுறா, வாமா நான் இருக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியே கூப்பிட்டு வர்றாருங்க. வெளியே கூப்பிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்குறாரு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பயத்தில் அவங்களுடைய உடம்பு கை கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அவங்க அதே மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் தரையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே திரும்பியும் யாரோ சர்றன்னு அந்த கார்டனில் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. திரும்பியும் அந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டம் 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 டம்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது திரும்பி கேட்டில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த தடவை இவருடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷுவலை பார்க்குறாருங்க. ஆக்சுவலாக வெளியே ஓடினது யார் தெரியுமா, சுமதி தான் ஓடி இருக்காங்க. சுமதி சர்றன் ஓடி போயிருக்காங்க. சுமதி கல்யாண கோலத்தில், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டு வரும்போது அந்த மேரேஜ் சாரியெல்லாம் கட்டிட்டு வராங்க இல்லையா, அதே கோலத்தில் தான் இருக்காங்க. சர்றன் ஓடி போகிறாங்க. இப்போது கேட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டம்முன்னு எதிர்த்தரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலையை வந்து கேட்டில் டம் டம் டம்னு முட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த பக்கம் உள்ளே பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா சுமதி அப்படியே பயத்தில் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா சுமதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா நடக்குதுங்க, சுமதி இங்கே இருக்காங்க, அப்போ வெளியே இருக்கிறது யார், எது உண்மையான சுமதின்னு தெரியாமல் இவர் பயத்தில் சரி அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி டெட்டு. சரி ஃபோனுடைய சார்ஜர் எங்கே அப்படின்னு சொல்லி தேடினா சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுருக்காருங்க. ஃபோன் பண்ணுறோம். சரி சுமதியோட ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுமதியோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. சுமதியோடைய ஃபோனும் டெட்டு, அவங்களுடைய சார்ஜரும் காணோம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படிடா இங்கேருந்து தப்பிக்க போகிறோம், யார் சுமதின்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதே டைமில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான க்ரீக்கி சவுண்டு, ஒரு மாதிரி ஒரு பெண் வந்து கதர்னா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டு ரொம்ப க்ளோஸாக கேட்குது. இவர் இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சுமதி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவரும் பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்குது. ஜன்னலில் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு இவர் கையில் யாரோ வந்து கையை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே சில்லுன்னு இருக்குது கை. அப்படியே திரும்பி முன்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, அந்த கதறல் சத்தம் எங்கிருந்து வருது தெரியுமா, ஜன்னலுக்கு ஜஸ்ட் வெளியே சுமதி மாதிரி ஒரு
ஆன்மா வந்து வெளியே நின்று டமால் டமால் அடிச்சு, அதே சுமதி மாதிரி இருக்கிற ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. இவருடைய கையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கேன். கையை பிடிச்சி நின்று அப்படியே ஜன்னல் பக்கத்தில் வந்து இவரையே பார்த்துக்கிட்டு இருக்குங்க, உத்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அந்த நிலா வெளிச்சத்தில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து அந்த ஆன்மாவுடைய ஃபேஸில் வந்து விழுகுதுங்க. சுமதியுடைய முகம்தான். ஆனால் சுமதியுடைய முகத்தில் கண்களே இல்லாத ஒரு முகமாக வந்து பார்க்குறாருங்க. வாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஏன்னு கத்துற மாதிரி ஒரு வாய் வந்து பார்க்குறாரு. நாக்கே சுத்தமாக இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு விஷுவலை பார்த்தோன்னா இவர் பயங்கரமாக கத்துறாரு. இவர் கத்துறதை பார்த்து சுமதி உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுமே பயங்கரமாக கத்துறாங்க, அப்படியே அழுகுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. அப்போ தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ரஞ்சித் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பதறாங்க. ரஞ்சித் கிட்ட வந்து என்னடா ஆச்சுன்றாங்க. இவர் என்ன நடக்குதுன்னே தெரில, ரொம்ப நேரமாக இப்படி நடந்துகிட்டு இருக்கு, நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கம்முன்னு இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, அங்கே பாருன்றாரு. அங்கே என்னடா இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லடா, வெறும் ஜன்னல் தாண்டா இருக்குன்றாரு. அப்போ தான் இவங்களுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி இந்த ஆன்மாவுடைய விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மட்டும்தான் தெரியுது, சுமதிக்கு வந்து தெரியல. ஆனால் சுமதி எதை பார்த்து பயந்தாங்க அப்படின்றது இது வரைக்குமே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் கேட்குறாரு, சரி நீ எதை பார்த்து தான் பயந்த அப்படின்னு சொல்லி சுமதி கிட்டே கேட்கும்போது அப்போ தான் சுமதி வந்து சொல்கிறாங்க, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுந்துட்டு டைமை பார்த்தா அரை மணி நேரம் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பியும் படுத்துட்டேன், திரும்பியும் நல்லா தூங்கினேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் தூங்கின மாதிரி இருந்தது. திரும்பியும் எழுந்து பார்த்தா ஒரு 5 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு டைமும் எழுகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, கிச்சனில் ஏதோ சொம்பு விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, சொம்பு எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் வெளியே யாரோ ஓடின மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து யாரோ டம்முன்னு அடித்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை சொல்ல ரஞ்சித்துக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, எனக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இவங்களுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, 2 பேருக்கும் சேம் இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. ஆனால் ரஞ்சித்தோடைய இன்சிடென்ட்டில் சுமதியை வந்து பார்த்துருக்காரு, சுமதியோடைய இன்சிடென்ட்டில் ரஞ்சித்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய அந்த நைட் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட் நைட் வந்து போய்கிட்டு இருக்குங்க. 2 பேரும் பயத்தோட உச்சகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த கேட்டில் யாரோ டம் 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 டம்னு அடிக்கிற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க பயத்திலேயே நடுங்கிக்கிட்டு 2 பேரும் அப்படியே ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சித் மாதிரி இருக்கிற ஒரு ஆன்மா வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. கேட்டில் வந்து டமால் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நார்மலாக நின்றுக்கிட்டு இல்லைங்க. ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே போடாமல் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருப்பார், அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நியூடாக வந்து ரஞ்சித் நின்றுட்டு இருக்காருங்க. அப்படியே வந்து டமால்னு கேட்டில் அடித்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தம் அப்படியே வலியுது. நெத்திலேருந்து ரத்தம் வலியுறது வந்து கிளியராக தெரியுது. அந்த ரத்தம் வலிஞ்சால் ஒரு மாதிரி கேர் ஆகும்ல, ஆனால் கேரனா ஆகலை. அந்த ஒரு ஆன்மா வெளியே இருந்து அப்படியே திரும்புதுங்க. திரும்பி இவங்க 2 பேரையும் பார்த்து அங்கிருந்து ஃபாஸ்ட்டாக ஜன்னல் பக்கம் ஓடி வருதுங்க. அது வர ஸ்பீடை பார்த்து இவங்க 2 பேரும் அப்படியே எகிரி பின்னாடி டமால்னு பெட்டில் விழுகிறாங்க. பெட்டில் விழுந்து அப்படியே பயத்தில் 2 பேரும் அப்படியே உரையிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பெருமூச்சு விடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு சைலன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நடக்கலை. அப்படியே ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. சரி எல்லாமே முடிஞ்சிருச்சுரா, இப்போ டைமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டைமை பார்க்குறாங்க. டைமை பார்த்தா வெறும் 12:30 மணி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இவ்வளோ இன்சிடெண்ட் நடந்தும் கிட்டத்தட்ட வெறும் 1/4 மணி நேரம் மட்டும்தான் நகர்ந்துருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம், பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எனக்கு நான் உனக்கு நீ ஆகிப்போச்சு, கம்முன்னு இருப்போம், சைலண்ட்டாக இருப்போம், பயப்படாமல் தைரியமாக உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்களுடைய கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து அந்த ஜன்னலை டமால்னு தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது ஜன்னலை யாரா தட்டுறது அப்படின்னு வந்து பார்த்தா 2 உருவங்களை பார்க்குறாங்க. சுமதி மாதிரி இருக்கிற ஒரு உருவத்தையும் பார்க்குறாங்க, ரஞ்சித் மாதிரி ஒரு உருவத்தையும் பார்க்குறாங்க. அது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் டமால்னு தட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து இவங்களை 2 பேரையும் உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு விதமான ஒரு க்ரீக்கி சவுண்டு, ஒரு மாதிரி கதறல் சவுண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய காதுகளில் வந்து ஒரு அளவுக்கு தான் சவுண்டு வந்து கேட்க முடியும் அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலையும் தாண்டி வந்து கேட்க ஆரம்பிக்குது. இவங்களுடைய காதுகள்லேருந்து ரத்தம் வெளிய ஆரம்பிக்குது, மூக்கிலிருந்து ரத்தம் வெளிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பயங்கர பயத்தில் இருக்காங்க. சரி இதுலேருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சுமதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா நம்ம சாமி ரூமுக்கு போயிட்டு விபூதியெல்லாம் வச்சு விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. விபூதியெல்லாம் இட்டுட்டு வந்து பட்டைக்கிட்டலாம் அடிச்சுட்டு
வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கிபு 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 கிபுன்னு அப்படியே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நெருப்பு எரிகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே போய் பார்த்தா உண்மையிலேயே கேஸ் ஸ்டவ் ஆன் ஆகிருக்குங்க. அப்படியே நெருப்பு வந்து தீப்பிழம்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுருக்காங்க, ஒரு பால் வச்சுருக்காங்க, பாலெல்லாம் அப்படியே பொங்குது. இவங்க போய்ட்டு உடனடியாக கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டரையும் ஆஃப் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அந்த ரெகுலேட்டரையும் வந்து பிடுங்கி விட்டுறாங்க. பிடுங்கி விட்டு கம்முன்னு வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. சோஃபாவில் உட்காந்து அப்படியே பயத்தினால நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் இவங்களுக்கு அதே சவுண்டு, அதாவது கேட்டில் டம் 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 டம்முன்னு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கும் காலும் பண்ண முடியல, அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ண முடியல. ஏன்னா ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு, பேட்ரியும் சார்ஜரும் இல்லை, சார்ஜும் பண்ண முடியல, லேப்டாப்பும் இல்லை, லேப்டாப்லேயும் சார்ஜ் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே அழுது உட்காந்து மயக்கம் போட்டு 2 பேரும் விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டோரை டமால் 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 யாரை தட்டுறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னடா இது டோர் யாரா தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா அதிகாலை 12 மணி. அதிகாலை 12 மணி வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. என்னடா இது ஐயோ அப்படின்ட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணால் சுமதியோடைய அம்மா, இவருடைய அப்பா அம்மா 3 பேருமே வந்திருக்காங்க. வந்து எவ்வளோ நேரம்டா கதவை தட்டுறது, பெல் அடிக்குது, ஃபோன் ஏன்டா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே போயிட்டு ரஞ்சித் வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. சுமதியும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸோட சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னடா இது ஃபஸ்ட் நைட்டு தானடா தனியாக விட்டோம், ஜாலியாக இருப்பீங்கன்னு பார்த்தா வந்து கட்டி பிடிச்சி அழுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி இல்லை என்னடா ஏன் அழுகிறீங்க, ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கன்ட்டு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு நைட்டு நடந்த எல்லா சம்பவங்களையும் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டு என்ன இந்த மாதிரிலாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரை பிடிச்சி இந்த வீட்டில் என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இல்லைங்க இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு நியூ மேரிட் கப்புள் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள்னால 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாதிரி விஷம் குடித்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறதா வந்து பக்கத்து வீட்டிலலாம் பேசினாங்க. இப்படியே வந்து பரவச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் மறைச்சிட்டேங்க, சாரி, நான் வந்து நம்பலை, ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிட்டை வந்து போட்டிருக்காரு. இதை கேட்ட உடனே ஃபேமிலியே செம்ம டென்ஷன். ஏன்டா அறிவு இருக்குதாடா, கல்யாணம் பண்ணி புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு வந்த பசங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு. வீடை வந்து வாடகைக்கு விடுறீங்க, நம்பி தானே வாடகைக்கு வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி வீடை வாடகைக்கு விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டிட்டு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இவங்க வேறு வீடை தேடுறாங்க. வேறு வீடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க. 2வது நாள் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நைட்டு நடந்திருக்கு. அப்புறம் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையுடைய துவக்கத்திலேயே சுமதிக்கும் ரஞ்சித்துக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையுடைய துவக்கத்தில், உங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட்டில் ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 days ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. எப்பயுமே வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம். ஆனால் என்னுடைய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்த காரணத்தினால என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிலே ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே நான் வீடியோ போடுறேன் அப்படின்றத வந்து ஒரு வாக்குறுதியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுவேன். இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.